ஒற்றுமை நீங்கிட நம்ம அனைவருக்கும் தாழ்வு. ஒற்றுமையை பலம் தான் எல்லாருக்கும் பொருந்தும். அது அரசியல் கட்சிகளில் சில பிரச்சனைகள் வரும், எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் வரும். அது இயல்பு. நம்ம இந்திய அளவில், மாநில அளவில், தமிழ்நாடு அளவில் பார்க்குறோம். வந்தாலும் கூட ஒற்றுமையா இருக்கணுங்கிறதான் நல்லதா நாங்கள் பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர், அதற்கான பொறுப்புகளை நியமித்து கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் தான் தொடங்கியவர், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு. அவருடைய வழியில நாங்கள் பயணிக்கிறோம். இந்த நிலை ஏற்பட்டது துரதிர்ஷ்டவசம், வேதனைங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமையா இருந்தா பலம். ஒற்றுமை நீங்க என்ன பலம் வேணும் தான். ஒண்ணு 5வது வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. இதுல போய் என்ன பிரச்சனை ஏற்பட போகுது? ஒன்றும் நடக்க போறது. ஆனா முழு அதிகாரம் கட்சியை தொடங்கியவர், நடத்தியவர் மருத்துவரையா தான். அவருடைய நியமனம் தான் சரியா இருக்குங்கிறதா எங்களுடைய கருத்து. உண்மையா தான், நியாயமும் தர்மமும் சத்தியமும் நீதியா தான். தொடர்ந்து சபாநாயகரை சந்திக்கிறாங்க. சபாநாயகருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவங்க விருப்பம், அவங்க விருப்பத்தை செய்யறாங்க. நம்ம அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் தேவையில்லாத பிரச்சனை தலையிடக்கூடாது. பாட்டாளி முடிச்சு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணுதான், ஒற்றுமையா இருக்கணும். ஆனா மக்களுக்கான தான் போராட்டம் நடந்திருக்குது. இப்பதான் புதுசா கட்சிக்குள்ள போராட்டம் நடத்துறாங்க. அருள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னா சேர்ந்து போராடும், மக்களுக்காக போராடும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக போராடும். பாட்டாளி மக்கள் கட்சியிலே போடாத போராடுங்கிறது வினோதமானது, துரதிர்ஷ்டவசமானது. நீங்க